ஐயோ கல்யாண பொண்ணு ஏமா அழுற? ஒண்ணு இல்ல. அழுதுட்டு இருக்க ஏன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. உன் அத்தையே இல்லனா அம்மாவை அக்காவை யாரையாச்சும் கூப்பிடட்டா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். யாருமா அது? யார் இருக்கா அங்க? அங்க கொஞ்சம் வாங்க. வேண்டாங்கல்ல. பூமாரி ஏமா நீ கல்யாண பொண்ணுக்கு தங்கச்சி தானே? என்னாச்சு உன் அக்கா மேக்கப் போட்டு அழுதுட்டு இருக்கா? மேக்கப் எல்லாம் அழிஞ்சிருமாமா. என்ன பூமாரி எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. நீங்க போங்க. அவ கொஞ்சம் வீட்டு ஃபீலிங்ல அழுதுட்டு இருப்பான்னு நினைக்கேன். வெளியே போய் யார்கிட்டயே அவ அழுறான்ட்டு சொல்லிடாதீங்க. சரிம்மா கொஞ்சம் டச் அப் மட்டும் பண்ணிக்கோ. மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் சரியா? சரிங்கக்கா நீங்க போங்க. என்ன பூமாரி என்ன ஆச்சு? ஏன் இப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? மனசு ஒரு மாதிரியா இருக்கு மலர். ஏன் அம்மா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேனா? வேற எதுக்கு பூமாரி மனசு ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல மலர் இப்பவே என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க. நகை இல்ல ஒண்ணு இல்லன்னுட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல. அம்மா வேற பணக்கார வீட பார்த்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதுல இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்ட்டு நான் நினைச்சே பார்க்கல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? உனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருக்கு அவ்வளோதான். மற்றபடி அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்கிட்ட சொன்ன மாதிரி அம்மா கிட்ட சொல்லாத சொல்லிட்டேன். இல்ல மலர் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. என்னால அந்த வீட்டுல ஒழுங்கா வாழ முடியுமா என்னன்னே தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசை போட்டு குழப்பிக்காத. இதை ஃபஸ்ட்டு போடு களத்தில். இப்போ ஒழுங்கா என் கூட வா. உனக்காக அங்கே எல்லாரும் வெயிட்டிங். இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோ, இப்படியே அழுதுட்டு நின்னுன்னு வச்சுக்கோ, ஏன் இதையே பெரிய பிரச்சனையாகி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அந்த கிறுக்கி. ரொம்ப பயமா இருக்கு மலர். இங்கே பாரு பூமாரி, எல்லாருக்கும் இந்த லைஃப்குள்ளே போகையில ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். போக போக அதுவே உனக்கு பழகிடும். தேவையில்லாத கற்பனையெல்லாம் மனசுல இருந்து எடுத்துட்டு பேசாம வா. மலர் அவராச்சும் என்கிட்ட நல்லா நடந்து பாருல கல்யாணத்துக்கு அப்புறம். அதெல்லாம் நடந்து பாரு பூமாரி. உன்னை பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்றாரு. என்ன வேண்ட விருப்பாவா கல்யாணம் பண்றாரு? இல்ல அப்புறம் ஏன் உனக்கு இந்த டவுட் எல்லாம் வந்துட்டு இருக்கு? வா உனக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவே லேட் ஆயிட்டேன்னு சொன்னேன்ல. ஏய் பூமாரி அழுறியா? ஏன் அழுற? ஒண்ணும் இல்ல ஒரு மாதிரியா இருக்கு. லூசா நீ? கல்யாண பொண்ணு எங்கேயாச்சும் அழுது பார்த்திருக்கியா? நீ ஒரு ஆள் தான் இப்படி அழுதுட்டு இருக்க. ஒழுங்கா கண்ணை தொட. அதுக்கப்புறம் எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ண போறாங்க. உன் ஒய்ஃப் என்ன இப்படி அழுறுன்ட்டு. அம்மாடி பூமாரி என்னமா ஆச்சு? ஏன் அழுற? அழுறாடா பூமாரி? அழவா செய்ற? இல்லப்பா அதெல்லாம் இல்ல. பாரு அப்பா சொன்னா அழுகு தன்னால நின்னுடுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சம்மதங்க. அம்மா உனக்கு? வாய் திறந்து சொல்லுமா, அப்பதானே தெரியும். சம்மதம். எல்லாரும் வந்துட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடுன்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்கங்க. இந்தாங்க மாப்பிள்ள. கெட்டி மேளம் கெட்டி மேளம். என்ன பூமாரி கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டீங்க? எல்லாமே சொன்னாதான் செய்வியா? அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் நான் சரின்னு சொன்னாதான் நீ சிரிக்கிற. மாப்பிள்ளையும் பொண்ணு இங்க பாருங்க, போட்டோ எடுத்துக்கிடலாம். கேமராமேன் எங்க ரெண்டு பேரையும் ஒரு 4 போட்டோ எடுங்க. என்னையும் என் பக்கத்துல நிக்கிறாள் என் ஃப்ரெண்டு, அவளையும் சேர்த்து எடுங்க. போட்டோ எடுக்கிறோம்ல தள்ளி போக வேண்டினியா? கிட்டத்துல வந்து நிக்கிறது. அப்பதானே போட்டோல அப்படி இப்படி மூஞ்சி விடலாம். இங்க பாரு, தேவையில்லாம என்ன வம்பு இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் என்ன செய்வியா? எதையும் சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். ஏய் என்ன மிரட்டுற? ரொம்ப ஓவரா. என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் குடிச்சில? ஆமா. அதுல என்ன கலந்தன்னு தெரியுமா? ஏய் என்ன சொல்ற? அதுல எதையும் கலந்துட்டியோ? என்னடி கலந்த? வாடி போடின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் சொல்ல போறியா என்ன? எதையும் கலந்துட்டியோ? என்ன குடும்பமா தெரியலப்பா. கல்யாணம் கையோட என்னெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு, இப்ப சொன்னா அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன் சொல்லிட்டேன். ஏய் இப்போ எதையும் கலக்கல. இப்போ சும்மா சாம்பிள் தான், அப்புறமா தான் கலக்கிறதுக்கு வச்சிருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமா கலந்துருவேன். ஒரு நிமிஷம் என்னையே பயங்காட்டிட்டாள. சரியா உள்ளவா போல. என் பொண்ணு இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறத நினைச்சாலே என்ன கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை அவ பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. ஏன் தான் இப்படி பண்ணாலோ தெரியல. அவ
ஓடிட்டு. இப்போ அவ இல்லாம இந்த கல்யாணத்தை நினைச்சு பார்க்கவே என்னால முடியல. எப்படியோ பூமாரி நல்லபடியா இருந்தா சரிதான். சம்மந்தியம்மா. என்ன சம்மந்தியம்மா, கிளம்புவோமா மண்டபத்தை விட்டு? சம்மந்தியம்மா, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமே அவ உங்க பொண்ணே கிடையாது. சம்மந்தியம்மா, என்ன சொல்றீங்க? ஐயோ பூமாரி இனிமே என்னோட பொண்ணுன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. எதையுமே வெளியே சொல்ல மாட்டா. ஏதாவது ஒண்ணுன்னா கேட்டு கேட்டுதான் அவ வாயில இருந்து வாங்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா அவகிட்ட கேட்டு என்ன ஏதுன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பூமாரி உங்க வீட்டில் இருந்ததை விட எங்க வீட்டில் நல்லாவே இருப்பா. அடிக்கடி நாங்களும் வந்து பாத்துக்கிறோம். பூமாரியையும் அடிக்கடி வீட்டுக்கு அனுப்பி வைங்க, மாப்பிள்ளை கூட. சரிங்க, அதெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். ஆமா, உங்க பொண்ணு கடைசி வரை வரவே இல்லையே கல்யாணத்துக்கு? அவ எப்படி சம்மந்தியம்மா இங்க வருவா? ஆமா ஆமா, அவ எப்படி வருவா? அதான் யாரும் இன்வைட் பண்ணல, அதான் வரல போல. என்ன? இல்ல இல்ல, அவ இன்வைட் பண்ணலன்னா நினைக்க மாட்டா. அவளை நான் திட்டின திட்டு அவ மனசுல இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்க. அதான் அவ வரல. ஆனா அவ எங்க இருந்தாலும் பூமாரிய பத்தியே தான் நினைச்சிட்டே இருப்பா. சரி, அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, அவளையும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. ஆஹா, நான் மன்னிச்சானா அவங்க அப்பா அவளை மன்னிக்கிற மாதிரி கிடையாது. பாவம் அந்த மனுஷன் எப்படி உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க. வீட்டில் எதுவும் சொல்லாம அதே இதை செய்யதான் செய்யறாங்க. அதெல்லாம் போட்டு நீங்க மனசுல குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட பாருங்க. பாவம்ல, அவளும் வேற வீட்டுல போய் இருக்கா. அவளுக்கு மனசு என்ன கஷ்டமா இருக்கும். பூமாரிய பாருங்க, வீட்டோட சம்பந்தத்தோட தான் என் வீட்டுக்கு வரப்போறா. அப்படி இருந்துமே அவ கண்ணில் ஃபுல்லா கண்ணீர் தான் வடியுது. ஆனா உங்க பொண்ணு நீங்க கெடும் கெட்டு போன்ட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அந்த வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாது. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவ என் பேச்சு கேட்காம போனால, அவ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அவ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அதெல்லாம் விடுங்க சம்பந்தியம்மா. மாப்பிள்ளையும் பொண்ணையும் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். நீங்க வந்து 2 நாள் அங்கே இருங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க அப்பா வேற இருக்காங்கல்ல. நாங்க இடையில ஒரு நாள் வந்து பூமாரி பாத்துக்கிறோம். நீங்க பூமாரிய பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஏன் சம்பந்தியம்மா அப்படி சொல்றீங்க? வாங்கலாம் வீட்டுக்கு. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நீங்க பூமாரிய மட்டும் கூட்டிட்டு போங்க. பூமாரி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு தான் சாரியே பிடிக்காதுல்ல? ஆமா, ஆனா உன்ன இந்த சாரியில பாக்குறதுக்கு முன்னாடி வர எனக்கு சாரியே பிடிக்காது. இப்போ சாரி பிடிச்சிருக்கு. நீங்களா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. உண்மையிலதான் சொல்றேன், அழகா இருக்க பாக்குறதுக்கு. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லையா? இப்பதான் சிரிச்ச மூஞ்சியோட ஒரு தேங்க்ஸ் வாங்கியிருக்கேன் உன் வாயில இருந்து. இங்க பார்ப்பு மாதிரி நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, சரியா? இனிமே நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சரிங்க. என்ன அடிக்கடி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அதெல்லாம் முடியாதுப்பா. ப்ளீஸ்ங்க. நீ ப்ளீஸ் சொல்றது முன்னாடி வர கூட்டிட்டு போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். உன் அழகான ப்ளீஸ்க்காக கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க. பூமாரி, அத்தை. 2 பேரும் எழுந்துருங்கம்மா. சரிங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கே இருக்கலாம்னு தோணுதுல? அதெல்லாம் ஒண்ணும் தோணலையே. எப்படா எஞ்சி போன்னு தான் தோணுது. ஏய், இப்படியெல்லாம் கூட நீ பேசுவியா? அமைதியா இருந்த கல்யாணம் முடிக்கிற வர. இல்லங்க, நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் பதில் சொன்னேன். சரியான ஆளுதான் நீ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிக்கிற வரை வாயே திறக்காதுங்க, அதுக்கப்புறம் வாயை திறந்தா மூடாதுங்கன்ட்டு. கரெக்டா இருக்கும் உன் விஷயத்துல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி சரி, அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, வா. சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் கலாட்டா காட்டணும் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுவும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.